நம்ம இப்போது பார்க்க போகிறது வந்து இன்சர்ட் எப்படி பண்ண போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். லோக்கல் ஹோஸ்ட்டில் பிஹெச்பி மையத்தில் ஸ்டூடெண்ட்னு ஒரு டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். மொத்தம் எத்தனை ஃபீல்டு? 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ஃபீல்டு நமக்கு தேவைப்படுது. ஸோ நமக்கு 6 காலம், பிரைமரி கீயோட சேர்த்து ஒரு 7 காலமாக வச்சுக்குவோம். ஸோ காமனாக ஐடி பிரைமரி கீ ஒன்று செட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போஸ்ட் பண்ணி என்ன வேல்யூஸ் கரெக்டாக போஸ்ட் ஆகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமில் க்ரியேட்டுன்ற மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இங்கே வந்து மெத்தடு க்ரியேட்னு ஒரு மெத்தடை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்குவோம். நார்மலாக பிஹெச்பியில் செக் பண்ணுற மாதிரி போஸ்ட் ஆகிற வேரியபிள்ஸை நம்ம இங்கேயே செக் பண்ணிக்கலாம். என்ன வேல்யூ போஸ்ட் ஆகுதுன்றதை ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். ஸோ சப்மிட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ்லாம் அறையில் பாஸ் ஆகுது. இங்கே என்ன நம்ம ஃபீல்டு நேம் வச்சுருக்கோமோ அதை வச்சு நம்ம இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து மிஸ் ஆகாது, வேறு எந்த எரரும் உங்களுக்கு வராது. ஸ்டேட்டஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அது எதுக்குன்னு நம்ம பின்னாடி சொல்கிறேன். இதில் வந்து டிஃபால்ட்டாக ஒன்றுங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிடுவோம். சரி, ஓகே. டேபிள் இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போது இந்த டேட்டாபேஸ் நேமை வந்து அங்கே நம்ம கொடுக்கணும். database.php கண்ட்ரோல் பி டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் நேம், நம்ம தேடுற ஃபைல் நேம் இங்கே வந்து நம்ம ஆட்டோ செஷனில் காட்டும். இங்கே நம்ம இப்படி கொடுத்து டேரெக்டாக போகலாம். அப்படி இந்த பக்கம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியல, கஷ்டமாக இருக்குன்னா அப்ளிகேஷனில் கான்ஃபிகில் database.php இப்படியும் போகலாம். இதில் வந்து நம்ம யூசர் நேம் வந்து எக்ஸாம்பிள் ரூட்ன்றதுனால நான் ரூட் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு எம்டியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இதில் செட் பண்ணிக்கிங்க. இதில் டேட்டாபேஸ் நேம் வந்து நான் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்டுன்ற டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணனால ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போது வர்ற வேல்யூஸை நம்ம வந்து மாடலுக்கு அனுப்பணும். மாடலுக்கு அனுப்பி அங்கே வச்சு தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு மாடல் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே நான் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சிஐ மாடல்னு போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அனுப்பிங்க. ஒரு மாடலுக்கான சின்டாக்ஸோட உங்களுக்கு கிளாஸ் நேம் க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து இதில் ஹோமுக்கான மாடல்னால நான் ஹோம்ன்ற மாடல்லேயே ஃபைல் நேம் வந்து ஹோம் மாடல்னு அது ரிலேட்டடாகவே பேர் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு இப்போ சர்ச் பண்ணிங்கனாலும் ஹோம்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஹோம், அந்த வியூஸ் ஹோம் மாடல், இந்த ஹோம்ஸ் ரிலேட்டடான எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆயிரும். அதுக்காக தான் நான் எல்லாமே ஒரே நேமுக்கே சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்சர்ட்டுக்கான கொரி போடணும். ஸோ இன்சர்ட் அப்படின்னு ஒரு
இன்செர்ட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து திஸ் டிபி இன்செர்ட் அப்படிங்கிறது தான் இன்செர்ட் query வந்து டிஃபால்ட்டாக உள்ள ஃபங்க்ஷனில் எழுதியிருப்பாங்க. திஸ் டிபி இன்செர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா இன்செர்ட் query வந்து அங்கே ஒரு இன்பில்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறனால அதில் கலாய்க்கிறோம். இதுக்குள்ளே நம்ம டேபிள் நேம் மட்டும் இதில் பாஸ் பண்ணணும். டேபிள் நேம் அண்ட் அந்த டேபிளுக்கு என்னென்ன வேல்யூஸ் நம்ம போகணுன்றதை நம்ம அறையில் தான் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அறையில் வந்து போஸ்ட் ஆகிற வேல்யூஸை நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறேன். போஸ்ட் ஆகிறத அப்படியே எடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கிளிக் பண்ணிங்கன்னா லைன் பை லைனாக செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இதை ஹோம் கிளிக் பண்ணி இந்த கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த காலம் மட்டும் கரெக்டாக செலக்ட் ஆகும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். கண்ட்ரோல் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கிளிக் பண்ணி இது செலக்ட் ஆல் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கிளிக் பண்ணிங்கன்னா லைன் பை லைனாக செலக்ட் ஆயிரும். ஸோ அந்த காலம் மட்டும் அந்த நேம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த பக்கம் வச்சுட்டு திஸ் இன்புட் போஸ்ட்குள்ளே சிங்கிள் கோட்குள்ளே வச்சு ஒரு கமா வச்சுருங்க. ஸோ இதுதான் நம்ம கோஆர்டினேட்டரில் போஸ்ட் வேல்யூஸ் வாங்குறதுக்கான ஃபங்க்ஷன். இப்படியும் நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிஹெச்பியில் நீங்கள் கால் பண்ணுற மாதிரியும் இப்படியும் கால் பண்ணாலும் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு கோஆர்டினேட்டரில் உள்ள ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்காக தான் நான் இந்த கால் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து செக் பாக்ஸ் மல்டிபிள் வேல்யூஸ் வரும். ஏன்னா அதை நான் அறையில் கால் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அறையில் இருக்கிறனால அதை மட்டும் நம்ம இம்ப்ரூவ் ஃபங்க்ஷன் போடணும். அது ஒரு அரே வேல்யூஸில் வர்றதுனால அதை நான் இன்க்ளூட் போட்டு கமா செப்பரேட்டரை யூஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணி அதை நான் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ண போகிறேன். ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையா, என்ன கொரி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக செக் பண்ணுறதுக்காக நான் அதை டேபிள் நேம் ராங்காக கொடுக்குறேன். இப்போ ராங்காக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கொரி என்ன ஒர்க் ஆகுதுன்றதை டிஸ்பிளே பண்ணும். அந்த மாடலில் தான் நம்ம கோடிங்ஸ் தான் எழுதியிருக்கிறோம். அதை வந்து இப்போ கண்ட்ரோலர் மூலமாக நம்ம கால் பண்ணணும். ஸோ அந்த மாடலை வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன். திஸ் ரோட் மாடல் அப்படின்னு டைப் பண்ணும்போது மாடல் ஃபைல் நேம் நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ அந்த இப்படி கால் பண்ணும்போது அந்த மாடலுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஹோம் மாடலில் செட் டேட்டா கால் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் எரர் காட்டும். ஏன்னா நான் டேபிள் நேம் வந்து ராங்காக கொடுத்துருக்கேன். ஸோ டேபிள் நேம் எரர் என்னன்றதை அது டிஸ்பிளே பண்ணும். இந்த டேபிள் நேம் இந்த எக்ஸிஸ்ட் இல்லைன்னு சொல்லி எரர் அடிக்கும். அப்போ நீங்கள் என்ன கொரி ரன் ஆகுதுன்றதை நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்காக இது எரர் நான் போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், அட்ரஸ், ஜெண்டர், இயர் எல்லாம் கரெக்டாக வருது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கரெக்டாக வரலை. அது ஏன்றதை பார்ப்போம். சாரி, நீங்கள் நாட் எம்டியில் செக் பண்ணுறது வந்து வேரியபிளை செக் பண்ணிட்டேன். போஸ்ட் ஆகிற இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அதை எடுத்து இந்த ரீநேம் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது அது இன்செர்ட் ஆகிருக்கும். டேட்டாபேஸில் போய் பார்த்தீங்கன்னா அது இன்செர்ட் ஆகிருக்கும். ஓகே,
டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்செர்ட் ஆகிருக்கு, ஆனால் அதோட ரெஸ்பான்ஸ் எதுவும் நமக்கு செட் பண்ணாதனால கிடைக்கல. டிவியில் செக் பண்ணும்போது டேட்டாலாம் கரெக்டாக இன்செர்ட் ஆகிருக்கு. இதிலேருந்து நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதுனா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இஸ் டிபி அஃபெக்டட் ரோஸ். எஸ்டிபி அஃபெக்டட் ரோஸ்னு இன்பில்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, டேட்டா பேஸில் ஏதாவது ட்ரிகர் ஆயிருக்கா இல்லையன்றதை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ டேட்டா பேஸில் ஏதாவது ட்ரிகர் ஆயிருந்துச்சுன்னா அது ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே வந்து நம்ம அந்த மாடலில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இதில் வந்து அந்த டேட்டா ரிசல்ட்டை கெட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இதுலேருந்து நம்ம ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் சக்ஸஸ் மெசேஜ் அனுப்பணும், இல்லைன்னா ஃபெயிலியர் மெசேஜ் என்னன்றதை அனுப்பணும். ஸோ இதுக்கு ஒரு ஃப்ளாஷ் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம autoload.phpக்கு போய் செஷன் லைப்ரரியை வந்து எனேபிள் பண்ணி விடணும். டேட்டா பேஸ் பக்கத்துலேயே செஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே வந்து செட் ஃப்ளாஷ் டேட்டா அப்படின்னு இருக்குது. இதில் வந்து நம்ம இங்கே என்ன கீ கொடுக்குறோமோ, அதில் என்ன மெசேஜ் பாஸ் பண்ணுறோமோ அதை அங்கே போய் நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ இங்கே நான் மெசேஜ் என்ன கொடுக்குறேன்னா, டேட்டா செட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுக்குறேன். இல்லைன்னா மெசேஜ் 1ல் நாட் இன்சர்ட்டட்னு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ரீடைரக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து ரீடைரக்ட் பண்ணும். இது எதுக்கு ரீடைரக்ட் பண்ணுறேன்னா, நான் ஹோம் பேஜுக்கே ரீடைரக்ட் பண்ணுறேன். ரீடைரக்ட் பண்ணும்போது இந்த மெசேஜோடு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே ஹோம் பேஜில் போய் நம்ம இங்கே கண்டிஷன் செட் பண்ணணும். அதாவது இங்கே நமக்கு அந்த மெசேஜ் ஃப்ளாஷ் டேட்டா செட் ஆனால் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடணும். திஸ் செஷனில் இந்த ஃப்ளாஷ் டேட்டா செட் ஆகுதா இல்லைன்னு பார்க்கணும். ஃப்ளாஷ் டேட்டா மெசேஜ் செட் ஆனால் அதை வந்து எக்கோ பண்ணுறோம். இல்லைன்னா எரர் மெசேஜ் வந்தால் அதை டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, இப்போ போய் அதே பேஜை ரீலோட் பண்ணும்போது எரர் எதை சொல்லுது, அன்டிஃபைன் மெத்தட் ஃப்ளாஷ் அண்டர்ஸ்கோர் டேட்டான்னு சொல்லுது. ஃப்ளாஷ் அண்டர்ஸ்கோர் டேட்டா வராது, ஃப்ளாஷ் டேட்டா தான் வரும். இதுதான் உங்களுக்கு எரர் வச்சுருக்கு. இப்போ வந்து ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். சப்மிட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் நான் என்ன கொடுத்தனோ அது இங்கே சக்ஸஸ் மெசேஜ் ரிப்ளையில் வருது. ஸோ ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வருது. ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணி டேட்டா பேஸ்லேருந்து நம்ம ட்ரிகர் ஆயிருக்கா இல்லையான்னு இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு ஒரு ட்ரிகர் மெசேஜும் கெட் பண்ணி அதை நம்ம நோட்டிஃபிகேஷன் மெசேஜாகவும் டிஸ்பிளே பண்ணிட்டோம். அடுத்து எப்படி டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி இந்த வியூ பேஜில் காட்டுறதுங்கிறத அடுத்த வீடியோஸில் பார்ப்போம்.